சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனாவுக்கு சரியான கோவம் வந்து ரோஹிணிய ஓங்கி அறையிறாங்க. ரோஹிணி இல்ல மீனா இல்ல மீனா அப்படின்னு கெஞ்சுறாங்க. அடச்சி வாய மூடு, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? உன் வாழ்க்கை பெருசு, உன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சு இந்த ஒரு சின்ன பையனோட வாழ்க்கைய கெடுத்துட்டல. நீ எல்லாம் எந்த மாதிரி மனுஷி? இந்த வாழ்க்கைய காப்பாத்திக்க எவ்வளவு பொய், எவ்வளவு பித்தலாட்டம். இதுல ஒவ்வொரு நொடியும் நீ என்னையும் என் புருஷனையும் துன்பப்படுத்தி இருக்கிற. நீ பணக்காரி வேஷம் போட்டு வீட்டுல இருக்க அத்தனை பேரையும் ஏமாத்துன. உன் மேல நிறைய தடவை சந்தேகம் வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு இதை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நானும் கடந்து போயிருக்கேன். ஆனா நீ சாதாரண குடும்பத்துல பிறந்தவ தானே, உன்னால எப்படி எனக்கு கஷ்டம் கொடுக்க முடியுது? நானும் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவ. அந்த வீட்டுல மாமியார் தான் என்ன கஷ்டப்படுத்துறாங்க, எல்லா வேலையும் வாங்குறாங்கன்னா நானும் பணிஞ்சு எல்லா வேலையும் செய்யறேன். ஆனா நீ பெரிய பணக்காரி மாதிரி என்ன எல்லா வேலையும் வாங்கின. நான் என்ன உனக்கு அடிமையா? உன்ன மாதிரி நான் என்ன போய் சொல்லி திரியறவளா அப்படின்னு மீனா மறுபடியும் கோவப்பட்டு ரோஹிணிய அடிக்கிறாங்க. ரோஹிணியோட அம்மா வந்து மீனா மீனா மன்னிச்சிரு மீனா, நாங்க தெரியாம போய் சொல்லிட்டோம். ரோஹிணிக்கு கடந்த கால வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருந்துச்சு. நான் தான் ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, தெரியாம செஞ்சுட்டேன். இப்ப அவளோட வாழ்க்கைய அவளே வாழ்ந்துகிட்டு இருக்கா. இத காப்பாத்திக்கிற ரொம்ப போராடி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா. நீ அதை கெடுத்துறாத. ஆமா, யாரோட வாழ்க்கைய கெடுக்கணும்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? உங்க பொண்ணு ரோஹிணியா கல்யாணியா? இவ தான் எங்க வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்கா. ஏய், நீ மனசாட்சிய தொட்டு சொல்லு. அவருக்கு நடந்த அத்தனை கஷ்டத்துக்கும் நீதான காரணம். என் தம்பியோட வீடியோ வெளியில வந்ததுக்கு நீதான காரணம். என் புருஷனோட கார் சாவிய திருடி அந்த சிட்டி கிட்ட கொடுத்து சிட்டி பிரேக் ஆயில கட் பண்ணி விட்டு அவர் கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நீதான காரணம். அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா நீயா பதில் சொல்லுவ? இதெல்லாம் தாண்டி பெத்த அம்மா உயிரோட இருக்கும்போது செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன. ஒன்ன மாதிரி கல்லு மனசு எங்களுக்கு கிடையாது. நான் இப்பவே போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் அப்படின்னு மீனா கோவத்தோட போறாங்க. ரோஹிணியோட அம்மாவும் மீனாவை தடுத்து நிறுத்துறாங்க. நில்லு நில்லு மீனா நில்லு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு பிளீஸ். நான் எதுக்கு உன் பேச்ச கேட்கணும்? பெத்த பிள்ளைய கஷ்டப்படட்டும்னு விட்டு பாக்குறவ நீ. இவன் யாரோட பையன்னு கூட எனக்கு தெரியாது. நாங்க தங்க மாதிரி தாங்கி வளர்த்தோம். எங்களுக்கு தத்து கொடுத்துருங்கன்னு கேட்டோம். நீங்க அதையும் கொடுக்கல. எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எத்தனையோ தடவை கஷ்டப்படுத்தி இருக்கீங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். அப்படியும் இந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு நாங்க யோசிச்சோம். உன்னால எப்படி இவன் வீட்டுல வந்து இருக்கும்போது கூட இவனை பாத்துக்கிட்டு தான் புள்ளன்னு சொல்ல முடியாம எப்படி கல்லு மாதிரி இருந்த? ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நீ பெத்த புள்ளதானே. நீ 8 அடி பாஞ்சா உன் புள்ள 16 அடி பாயுது. நீ தான் அம்மான்னு எங்க கிட்ட கூட சொல்லலையே. அவனை அவ்வளவு அன்பா அக்கறையா பாத்துக்கிறோம். என்ன நடிப்பு! 3 பேரும் அப்பா நடிப்புல பின்னி பெடல் எடுக்கிறீங்க. ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிறீங்க. எல்லாம் தப்புதான், எல்லாம் தப்புதான். பிளீஸ் மீனா பிளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காக புரிஞ்சுக்கணும்? நான் எதுக்காக உன்னை பத்திய விஷயத்த வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லாம இருக்கணும்? இவன் கிறிஷுக்காக பாரு மீனா அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. ஓ, இப்போ உன்கிட்ட ஆயுதமே இல்ல. எதை சொல்லி என்ன மிரட்டுறதுன்னு தெரியல. என்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். எப்படி? இந்த ஷோரூம்க்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சே 40 லட்சம் ரூபாய் லாபத்துக்கு. ஆர்டர் புடிச்சு கொடுத்தது நானு. என்னமோ நீயே ஆர்டர் புடிச்சா மாதிரி அத்தை கிட்ட அவ்வளோ பெருசா டிராமா பண்ணியே. அது மாதிரி தானே பண்ணுவ. மறுபடியும் நன்றியே இல்லாம ரொம்ப கேவலமா நடந்துக்கிறவ. உனக்காக நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? நான் ஏன் என் புருஷன்ட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைக்கணும்? நான் கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே ரோஹிணி, மீனா ஒரு நிமிஷம். உன் தங்கச்சிக்கு மட்டும் அவளுக்கு பிடிச்சவன ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சில. ஆனா அத முத்துக்கிட்ட சொல்லாம மறைச்சதானே. முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன்னு சொல்றது போய் தானே. உன் தேவைக்கு மட்டும் உன் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக நீ மறைச்சு வச்சில. இப்போ அதே மாதிரி என் லைஃப காப்பாத்திக்கிறதுக்காக நான் சில பல போய் சொல்லியிருக்கேன். அத நீ முத்துக்கிட்ட சொல்லாம மறைச்சா என்ன? ஏய், என் தங்கச்சி கட்டிக்கிறவன்ட்ட உண்மையா இருந்தா அவனை புடிச்சு உண்மைய சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் புருஷனுக்கு சீதா கல்யாணம் பண்ணிக்கிற அந்த போலீஸ்காரர் மேல ஏதோ கோவம் இருந்துச்சு, அதுக்காக மறைச்சிருந்தோம். கடைசி அவரே மனசிறங்கி வந்த பிறகு எல்லா உண்மையும் அவருக்கே தெரிஞ்சிருச்சு. ஆனா நீ ஒண்ணு அப்படி செய்யலையே. கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்கு, அம்மா இருக்காங்க. இது எல்லாத்தையும் மறைச்சு நீ என்னமோ நல்ல மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருந்த. அதெல்லாம் போகுது. உன் பிரச்சனை உன்னோட. எங்களை எதுக்கு கஷ்டப்படுத்தின? இந்த ஒரு நியாயத்துக்காகவாது நான் எல்லார்கிட்டயும் சொல்லணும்ல. என்னையும் சரி அவரையும் சரி
நீ ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கிற. இல்ல மீனா, இல்ல மீனா, இனிமே நானு உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உன் காலுக்கு நான் செருப்பா இருப்பேன். பிளீஸ் மீனா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுடு. யாருக்கிட்டே போய் எதுவும் சொல்லிடாத. இந்த சின்ன பையனோட வாழ்க்கைக்காக பாரு அப்படின்னு ரோஹிணி கெஞ்சுறாங்க. மீனாவோட காலை புடிச்சு கெஞ்சுறாங்க. மீனா அப்படியே அமைதியா கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க. சரி, நீ கெஞ்சுறதுக்காக இல்ல, அந்த சின்ன பையனோட வாழ்க்கைக்காக நான் பாக்குறேன். இவ்வளவு நாள் அவனை பிரிச்சு வச்சு கஷ்டப்படுத்தினது போதும். உன் கூடையே வச்சு வளர்ப்பியா? வளர்ப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணு. அப்படின்னா நான் உண்மைய சொல்ல மாட்டேன். கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நான் இந்த பொய்யா உன்னோட சேர்ந்து நானும் மறைக்கிறேன். அது எப்படி மீனா? அது எப்படியோ கிறிஷ வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா நீ உன் பிள்ளை மாதிரி உன் ரூம்ல வச்சு உன் பக்கத்திலே வச்சு வளர்ப்பியா? நீ அக்கறையா பாத்துக்கிருவியா? சரி மீனா, கண்டிப்பா பாத்துக்கிறேன். இங்க பார், எப்பயாவது நீ எல்லாம் மீறுற, எனக்கு துரோகம் பண்ண பாக்குற அப்படிங்கிற விஷயம் என் மனசுக்கு பட்டுச்சு, நான் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவேன். இல்ல மீனா, இல்ல, நான் இனிமே எந்த விஷயத்தையும் தப்பு பண்ண மாட்டேன். ஆன்டி கிட்ட எப்படி அன்பா பவ்யமா நடந்துக்கிறனோ அதே மாதிரி உன்கிட்டயும் பவ்யமா நடந்துக்கிறேன். பாக்கலாம் உன் பவ்யத்தை எல்லாம். இங்க பாரு, ஒரு வார காலம் மட்டும்தான் கொடுப்பேன் உனக்கு. அதுக்குள்ள ஒழுங்கா நடந்துக்கோ. கிறிஷ எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு வழிய பாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு போறாங்க. மீனா மூஞ்சிய ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கவும் முத்து, அண்ணாமலை எல்லாரும் கேக்குறாங்க, என்னாச்சு மீனா, ஏன் உம்முன்னு இருக்க அப்படின்னு. ஒண்ணு இல்ல மாமா அப்படின்னு சமாளிச்சிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே விஜயா மறுபடியும் மீனாவ, ஏய் மீனா போ, எனக்கும் ரோஹிணிக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. மீனா உடனே, அத்தை உங்களுக்கு வேணும்னா நான் காஃபி போடுறேன், மத்தவங்களுக்கு வேணும்னா அவங்க தான் போடணும். ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவ 40 லட்சம் ரூபாய் லாபத்துக்கு ஒரு ஆர்டர் புடிச்சிட்டு வந்து கொடுத்திருக்கா. அவளை நீ வேலை வாங்குவியா? ஓ அப்படியா அத்தை? இந்த வீட்டுக்கு முதல்ல மருமகளா வந்தது நான் தான். உங்களுக்கு அடுத்து நான் தான் இந்த வீட்டுல மூத்த மருமக. எனக்கும் சேர்த்து அந்த ரோஹிணிய காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படின்னு மீனா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறாங்க விஜயா முன்னாடியே. விஜயா கேக்குறாங்க, ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? திமிரா? ஏன் முன்னாடி சேர்ல உட்கார்ந்தது மட்டும் இல்லாம கால் மேல கால் போட்டுட்டு இருக்க? அதுவும் ரோஹிணிய போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்ற அப்படின்னு விஜயா கேட்கும்போது ரோஹிணி சொல்றாங்க, ஆன்டி இருக்கட்டும் ஆன்டி, மீனாக்கு தானே நான் காஃபி போடுவேன் ஆன்டி அப்படின்னு மீனாவுக்கு பணிவிட செய்யறாங்க ரோஹிணி. மீனா சொன்ன மாதிரியே கிறிஷ கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏதோ காரணம் சொல்லி மீனாவை பாக்கணும்னு அவன் கேட்டான், அதனாலதான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆன்டி. பாவம் சின்ன பையன் தானே, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ரோஹிணி மீனா கிட்ட கிறிஷ விடுறாங்க. மீனா கிறிஷ பார்த்து ஸ்மைல் கூட பண்ணாம அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க. கிறிஷ், மீனா ஆண்டி ஏதோ டென்ஷன்ல இருக்காங்க, நீ வா ஏ ரூம்ல தங்கிக்கோ அப்படின்னு கிறிஷ கூப்பிட்டுக்கிட்டு ரோஹிணி அவங்க ரூமுக்கு போறாங்க. விஜயா உடனே, ஏய் என்ன இது புது பழக்கம்? தெருல போறதெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல இந்த மீனா முத்து 2 பேரும் தான் இப்படி பண்ணுவாங்க, இப்போ நீ இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆன்டி பாவம் ஆன்டி, சின்ன பையன், அவனை பத்தி அப்படி பேசாதீங்க. மனோஜ் கூட ஒண்ணுமே சொல்லல, இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு. இருக்கட்டும் ஆன்டி, நம்ம வீட்ல இருக்கட்டும், கொஞ்ச நாள் தானே, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. ரோஹிணி மீனா கிட்ட வந்து, மீனா நீ சொன்ன மாதிரியே நான் கிறிஷ கூட்டிட்டு வந்துட்டேன், நான் எந்த தப்பும் பண்ணல இல்ல மீனா, இந்த விஷயத்த மட்டும் ஆன்டி கிட்ட சொல்லிடாத அப்படின்னு ரோஹிணி மீனா கிட்ட கெஞ்சுறாங்க. கொஞ்ச நேரத்துல முத்து சொல்றாரு, மீனா உன் நடவடிக்கையில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, நீ இந்த மாதிரி ஆள் இல்லையே, அதோட பார்லரமா என்ன உனக்கு பயந்து உன் பேச்ச கேட்டு வேலை செய்யுது, ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேக்கும்போது, ஏங்க நான் நேர்மையானவங்களுக்கு பயந்து அடங்கி உடங்கி நடந்துக்குருவேன். பொய் பேசுறவங்க பித்தலாட்டம் பண்றவங்களுக்கெல்லாம் இப்படிதாங்க நடந்துக்குருவேன். நோயாளிக்கு மாத்திரை கசக்கும்னா அதை கொடுக்காமையா இருக்க முடியும்? அது மாதிரி தாங்க என் குணமும். தப்பு செய்யறவங்கள அடிச்சு திருத்துறது என்னோட குணம் தான். பார்லர் அம்மாவை இப்படித்தான் திருத்த முடியும்னா நான் இப்படிதாங்க இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு போறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.